வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் அரசியல் விடயம் சார்ந்து, அதே போன்று நாட்டினுடைய பொருளாதாரம், அதே போன்று சமூக நலம் தொடர்பிலான பல்வேறு விடயங்கள் தொடர்பிலான நிபுணர்களுடன் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் அவர்களை இணைத்துக் கொண்டு பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடி இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நம்முடைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் நம்முடைய கொழும்பு கலையகத்தில் நம்முடன் இணைந்து கொண்டிருக்கின்றார் உளவள சிகிச்சையாளர் கலாநிதி லுக்மானுல்லா ஹக்கீம் அவர்களை நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? ரொம்ப நலமாக இருக்கு. சாதாரணமாக எடுத்து நோக்கும் பொழுது இந்த உள நலம் என்ற விடயத்தை பார்க்கும் பொழுது சாதாரணமாக உளநலம் என்பது ஒரு பொதுவான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏனெனில் அனைத்து சாராரும் இந்த உளநலம் தொடர்பிலான பிரச்சனையை எதிர்கொள்கின்றார்கள். ஆனால் பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படாத ஒரு விடயமாக இந்த உளநலம் சார்ந்த விடயங்கள் காணப்படுகின்றன. ஆகவே உங்களால் கூற முடியுமா இந்த உளநலம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று? நிச்சயமாக உளநலம் பற்றி பேசுகின்ற பொழுது எங்களுக்கு தெரியும், அக்டோபர் 10 சர்வதேச உளநல தினமாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், உளநலம் பற்றி பேசுகின்ற போது 4 விடயங்கள் கருத்தில் கொள்ளப்படும். அதில் முதலாவது, உளநலம் என்பது ஒரு மனிதனுடைய உடல் சார், சமூகம் சார், ஆன்மீகம் சார், அதே போல உள்ளம் சார் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு மனிதன் அந்த 4 விஷயங்களையும் எய்துகின்ற போதுதான் அவன் உளநலம் ஓடி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஒரு மனிதன் வெறுமனே உடலியல் ரீதியாக ஆரோக்கியமாக இருக்கிறான் என்பதை நாங்கள் உளநலம் மென்டலி ஹெல்தியாக இருக்கிறான், உளநலத்தோடு இருக்கிறான் என்று நான் சொல்ல மாட்டோம். அதே போல ஒரு மனிதன் வெறுமனே அதாவது நாங்கள் சொல்லலாம் சமூகத்தோடு சேர்ந்திருக்கிறான் என்பதனால் மாத்திரம் ஒரு மனிதன் அவனுடைய உடலியல் தேவைகள் அவனை கருத்தில் கொள்வது கிடையாது, அல்லது அவன் சரியாக தூங்குவது கிடையாது, அல்லது அவன் சரியாக ஓய்வெடுப்பது கிடையாது, சரியான உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் தேவையான சாப்பாடுகள் சாப்பிடுவது கிடையாது என்கிற போது அவன் உளநலம் உள்ளவனாக நாங்கள் கருத்துக் கொள்வது கிடையாது. ஆகவே உளநலம் என்கின்ற பொழுது இந்த 4 விடயங்கள், அதாவது நாங்கள் சொல்லலாம் உடலியல் சார்ந்த ஆரோக்கியத்தை அவன் கருத்தில் கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். அதே போல அவனுடைய உள்ளம் சார்ந்த விஷயங்கள், உதாரணமாக அவனுக்கு விமர்சனங்கள் வருகிறது. விமர்சனங்கள் வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்வது என்பது கூட, அதை சரியாக நேர்முறையாக பாசிட்டிவாக எதிர்கொள்வது கூட, அதாவது மனநலத்தினுடைய அல்லது உள்நலத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல நீங்கள் பார்க்கலாம், நான் சொன்னது போல ஆன்மீக ஆரோக்கியம் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதாக இருக்கலாம். ஆன்மீகம் என்பது ரிலீஜன் என்கிற விஷயம் கிடையாது, சமயம் சார்ந்த விஷயங்கள் கிடையாது. ஆன்மீகத்தோடு ஒரு மனிதன் ஸ்பிரிச்சுவலாக இருப்பது என்கின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். அதை இன்னொரு பாஷையில் சொல்வதாக இருந்தால் நாங்கள் சொல்லலாம், அதாவது ஒரு மனிதன் நாங்கள் சொல்லுவோம் அந்த அவனுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட தன்மை அப்படின்னு சொல்லுவோம். மனசாட்சிக்கு கட்டுப்பட்ட தன்மையோடு நடந்து கொள்வது ஒரு மனிதன் ஆன்மீகத்தோடு நடந்து கொள்வது என்பதற்குரிய ஒரு அடையாளமாக நாங்கள் சொல்லலாம். அதே போல ஒரு மனிதன் சமூகத்தோடு சேர்ந்து நடப்பது. அப்ப இந்த எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டதுதான் உளநலம் என்கிற விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். இப்ப இந்த 4 விஷயங்கள், 4 முக்கியமான அச்சாணிகள், இதிலே குளறுபடிகள் நடக்கிற போதுதான் அந்த மனிதனுடைய உளநலம் பாதிக்கப்படுவதாக நாங்கள் சொல்லலாம். உளநலம் இல்லாத போது ஒரு மனிதனுடைய நடத்தையிலே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். ரைட். சாதாரணமாக ஒரு மனிதன் உதாரணமாக சொல்லலாம், நாங்கள் ஒரு மனிதனுக்கு கோபம் வருகின்ற விடயமாக நாங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப நீங்கள் சொல்லலாம், நீங்கள் உங்களை நோக்கி ஒரு நண்பர் ஒரு ஜோக்காக ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறார், நகைச்சுவையாக சொல்கிறார். நீங்கள் உள ஆரோக்கியத்தோடு இருக்கிற பொழுது, அல்லது நீங்கள் ஒரு பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்கின்ற பொழுது அந்த நகைச்சுவையை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்வீர்கள், சிம்பிளாக சொன்ன ஒரு விஷயமாக எடுத்துக்கொள்வீர்கள். நீங்கள் உளநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில், அல்லது நீங்கள் பீஸ்ஃபுல்லான மைண்டோடு இல்லை, ஒரு நல்ல ஆரோக்கியமான மனநிலையோடு நீங்கள் இல்லாத போது அதே நகைச்சுவையை அந்த குறிப்பிட்ட நண்பர் உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு கோபம் வருவதை நீங்கள் பார்க்கலாம். அப்போது நீங்கள் பீஸ்ஃபுல்லான மைண்டாக நீங்கள் இல்லை என்று சொல்லலாம் நாங்கள். சரிதானே? அப்ப நாங்கள் சொல்ல வருகிற விஷயம், உளநலத்திலே மிக முக்கியமானது ஒரு மனிதனுடைய பிஹேவியர், நடவடிக்கைகளிலே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். 2வது, அவனுடைய மனவெளிச்சியிலே மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அவனுக்கு அளவுக்கு அதிகமான கோபம் வரலாம், அல்லது அளவுக்கு அதிகமாக ஒரு மனிதன் ஒரு சோக நிலைக்கு போகலாம், அல்லது அளவுக்கு அதிகமான ஒரு மனிதன் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சிக்கு போகலாம், அதாவது மிதமிஞ்சிய மகிழ்ச்சி என்று சொல்லலாம் நாங்கள். அல்லது ஒரு மனிதன் சில போது நீங்கள் பார்க்கலாம், அவனுக்கு அளவுக்கு மீறிய மன அழுத்தத்துக்கு உட்பட்ட நிலைக்கு உள்ளாகலாம். அவனுடைய இமோஷன்ஸை, மனவெளிச்சியை முகாமைத்துவம் செய்து கொள்கின்ற நிலையில் அவள் இருக்க மாட்டாள்.
அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய வேலைகளை அவரால் செய்ய முடியாது போகும். ரைட். இது 2வது அறிகுறியாக நாங்கள் பார்க்கலாம். மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் முதலாவது அவருடைய நடத்தையிலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அதே போல் 2வது அவருடைய மனவெளிச்சியிலே பாதிப்புகள் ஏற்படும், 3வது அவருடைய தூக்கத்திலே பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்கள் பார்க்கலாம், நாங்கள் அமைதியாக இல்லை அல்லது ஏதாவது ஒரு டென்ஷன்ல இருக்கிறோம், ஒரு மன அழுத்தத்தோடு இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு தூக்கம் வராது. நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்கிறது வச்சுக்கொள்ளுங்கள், அல்லது ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண வேண்டும் என்ற சிச்சுவேஷன் இருக்கிறது, அல்லது யாரோ ஏதோ ஒரு உங்களை யாரோ ஒருவர் விசாரிக்க வர இருக்கிறார்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள், அப்படியான ஒரு கட்டம் இருக்கின்ற பொழுது, அல்லது ஏதோ ஒரு பாதிப்பை நீங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கின்ற பொழுது உங்களுக்கு நிச்சயமாக தூக்கம் வராது. சில மனிதர்கள் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம், நான் இந்த தூக்கத்துக்காக மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுகிறேன், ஆனால் எனக்கு தூக்கம் வருவது கிடையாது. ரைட். அப்போ தூக்கத்திலே பிரச்சனை வரும். 4வது அறிகுறி என்னென்றால் அவருடைய appetite, அதாவது அவருடைய சாப்பாட்டில் சில நேரம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவார்கள் அல்லது தேவைக்கு குறைவாக சாப்பிடுவார்கள். நீங்கள் சாதாரணமாக யோசித்து பாருங்கள், நீங்கள் டென்ஷனாக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு சாப்பிட முடியாது. என்னதான் ஒரு சுவையான சாப்பாட்டை கொண்டு முன்னால் வைத்தால் கூட எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல இருந்து போய்விடுவீர்கள். சில சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிற பொழுது என்ன செய்வார்கள் சொன்னால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவார்கள். ரைட். இது ஒரு அறிகுறியாக பார்க்கலாம். அதே போல் அவருடைய இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஆளிடை தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம், மற்றவர்களோடு பேசுவது, பழகுவது, கலந்துரையாடுவது, மற்றவர்கள் பேசுகின்ற பொழுது அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பது, இதில் குளறுபடிகள் ஏற்படுவதை பார்க்கலாம். இப்படி இது 5 விஷயங்கள். அதே போல பார்க்கலாம் ஒரு மனிதனுடைய டிஸ்ட்ரெஸ் லெவல். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு அன்றாடம் காலையில் எழும்பினத்திலிருந்து இரவிலே தூங்குற வரக்காட்டியும் ஒரு மனிதனுக்கு நிறைய மன அழுத்தம் சார்ந்த விஷயங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார். உதாரணமாக பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், நாளைக்கு பில் பே பண்ண வேண்டி இருக்கலாம், நாளைக்கு செக்குக்கு காசு போட வேண்டியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கலாம். அவனுக்கு நிச்சயமாக மன அழுத்தம் இருக்கும். ஆனால் அந்த மன அழுத்தம் சுமூகமான, அது கோப்ப பண்ணி கொள்ள முடியுமான, முகாமைத்துவம் செய்து கொள்ள முடியுமான நிலையில் அவனுக்கு இருக்கும். ஆனால் ஒரு மனிதனுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவனுக்கு வருகின்ற மன அழுத்தத்தை சின்ன சின்ன விஷயங்களை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போகும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஒரு விடயம், இந்த உளவியல் ரீதியில் ஒரு நபர் பாதிக்கப்படுகின்ற பட்சத்தில் அவர் எந்தெந்த வகையாக நடந்து கொள்வார், அவருடைய நடத்தையில் எல்லாம் மாற்றம் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அப்படியாக நடத்தையில் மாற்றம் ஏற்படுகின்ற நபர்கள் இருக்கின்ற பட்சத்தில் இப்பொழுது, அதாவது ஒவ்வொருவரும் இந்த நவீன பொருளாதார யுகத்தை எடுத்து நோக்கும் பொழுது யாருடனும் தனிப்பட்ட ரீதியில் பேசி கலந்துரையாடுவதற்கு கூட நேரமற்ற ஒரு சூழல் தான் காணப்படுகின்றது. இருந்த போதிலும் ஒரு சிலருடைய மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாக சிலர் அவர்களுடன் நடத்தையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கருத்திற்கொண்டு அவர்களுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்றார்கள். இருந்தாலும் கூட அவர்கள் அந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டு வெளிவருவதற்கு தயார் இல்லாத நிலையிலும் இருக்கின்றார்கள் அல்லவா? இப்படிப்பட்டவர்களை எவ்வாறாக கையாள முடியும்? சாதாரணமா நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்களை கருத்தில் கொள்கின்ற பொழுது இந்த 6-7 விடயங்கள் இருக்கின்ற பொழுது அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் பார்க்கலாம். அப்ப அவருக்கு நிச்சயமாக உதவி தேவைப்படுகின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு 4, அதாவது நாங்கள் அந்த கேள்விக்கு இப்படி பதில் சொல்லலாம். சாதாரணமாக மனிதர்களை நீங்கள் 4ஆக பிரிக்கலாம். மனிதனுடைய இயல்பு நிலையை பொறுத்து மனிதர்கள் 4ஆக பிரிக்கலாம். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஐ எம் ஓகே யூ ஆர் நாட் ஓகே பர்சனாலிட்டி என்று சொல்லுவார்கள். நான் சரி நீங்கள் பிழை என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறவர்கள். அதாவது அவர்கள் எப்போதுமே அவர்களை சரியாக இனம் காணுவார்கள். அவர்கள் செய்கின்ற பிழையை கூட அவர் சரியாக இனம் காணுவார்கள். இது முதலாவது வகையாக நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது வகை இருக்கிறார்கள், ஐ எம் நாட் ஓகே யூ ஆர் ஓகே பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். நான் பிழை நீங்கள் சரி என்று சொல்கின்றவர்கள். மூன்றாவது ஒரு வகையினர் இருக்கிறார்கள், ஐ எம் நாட் ஓகே யூ ஆர் நாட் ஓகே, நானும் சரியில்லை நீங்களும் சரியில்லை என்று சொல்கிறவர்கள். சரிதானே? 4வது ஒரு வகுப்பினர் இருப்பார்கள், அவர்களை நாங்கள் சொல்லலாம் ஐ எம் ஓகே யூ ஆர் ஓகே, நானும் சரி நீங்களும் சரி என்கிற நிலைப்பாட்டிருக்கிறவர்கள். அப்ப ஒரு மனிதர் அவருடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய பர்சனாலிட்டி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர் என்ன வகையான மனநிலையில் இருக்கிறார். உதாரணமாக ஒரு கவுன்சிலிங்க்கு வருகின்ற ஒரு நோயாளியாக, ஒரு கிளைண்டாக, சேவை நாடியாக இருந்தாலும் கூட எனக்கு பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர் ஏற்றுக்கொண்டால், எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது தான், எனக்கு போதைப் பொருள் பழக்கம் இருக்கிறது தான், எனக்கு மோசமான வலைத்தளங்களை பார்க்கின்ற பழக்கம் இருக்கிறது தான், எனக்கு அதிகமாக கோபம் வருகிறது தான், எனக்கு வருகின்ற மன அழுத்தத்தை என்னால் தாங்க முடியவில்லை தான் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவருக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும். ஏன்னால் அவருடைய பிரச்சனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் தீர்வுகளுக்கு போக முடியும். ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஒன்று அந்த மனிதர்
அவர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிறார். அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார். சில வகையான ஆளுமை நிலைமைகள் இருக்கிறது. நாங்கள் இதுக்கு சொல்லுவோம் ஒரு ஆளுமை நிலை இருக்கிறது, அதுக்கு சொல்லுவோம் நாங்கள் நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு சொல்வார்கள். அதாவது சுயநல ஆளுமை அப்படின்னு சொல்வார்கள். அவர்கள் மற்றவர்களை துன்புறுத்தி இன்பம் காண்பார்கள். சரி, அவர்கள் மற்றவர்களை துன்புறுத்தி இன்பம் காண்பார்கள். ஆனால் மற்றவர்கள் துன்புறுகிறார்கள் என்பதை அவர்கள் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அது மற்றவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அது மற்றவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் என்பதை அவர்கள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. நான் சரியாத்தான் செய்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் மற்றவர்களையும் சரியாத்தான் ட்ரீட் பண்றேன் என்று சொல்லுவார்கள். இது ஒரு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள், சுயநல ஆளுமை. இன்னும் சில வகை இருக்கிறார்கள், இவர்களுக்கு நாங்கள் சொல்வது போர்ட்லைன் பர்சனாலிட்டி சொல்லுவோம். அதாவது போர்ட்லைன் பர்சனாலிட்டி என்றவர்கள் எப்படின்னு சொன்னால் அவருடைய மனோநிலை ஒரே நிலைப்பாட்டில் இருக்காது. உதாரணமாக நாங்கள் அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங் மென்டாலிட்டின்னு சொல்வார்கள். அதாவது ஒன்றோ அவர்கள் இது ஒரு மனிதனை 100% இவர் நல்லவர் அப்படின்னு சொல்வார்கள், ரைட், அல்லது 100% இவர் கெட்டவர் அப்படி சொல்வார்கள். இந்த இன்பிட்வீன் அதுக்கு இடையில் ஒரு சொல்லும், ஒன்று ஒயிட்டா இருக்கணும் அல்லது பிளாக்கா இருக்கணும், இடையில கிரே எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஒருவரை அவர் சரியாக இருக்கிறார் என்று சொல்லி இனம் கண்டால் அவர்கள் சொல்வதை 100% ஏற்றுக்கொள்வார்கள். பிழை என்று ஒரு விஷயத்தை இனம் கண்டார் என்றால் அவர்களை 100% பிழையாக கருது கொள்வார்கள். மனிதர்கள் என்ற வகையிலே இந்த மாதிரியான ஆளுமை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படியான ஆளுமைகளில் இருக்கின்ற குளறுபடிகளினால்தான் சில மனிதர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், இப்போ நான் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம் இருக்கிறது, உண்மையிலே சொல்லலாம். இப்போ கணவன் மனைவிக்கு இடையிலே பிரச்சனை வருகிறது வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி வைத்துக் கொண்டால் சில மனைவிமார்கள் கணவன் மீது சில புகார்களை சொல்வார்கள். என்னுடைய கணவர் நான் இவரை நன்றாக கவனித்துக் கொள்கிறேன், பராமரிக்கிறேன், கேர் பண்றேன், லவ் பண்றேன், அன்பு கொடுக்கிறேன், எல்லாமே செய்கிறேன். ஆனால் அவர் எனக்கு சரியாக திருப்பி தருகிறார் இல்லை, என்னோடு ஜெனுவினாக நடந்து கொள்கிறார் இல்லை, என்னுடைய நம்பிக்கை அவர் நிறைய சந்தர்ப்பங்களில் உடைத்திருக்கிறார் என்று சொன்னால், பல முறை இந்த குறிப்பிட்ட மனைவி அவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து 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 பார்த்து இப்போது ஃபெடப் ஆகிவிட்டார்கள், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிவிட்டார், அவர்கள் விரக்தி அடைந்து விட்டார்கள். இப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வது? ஆனால் கணவனிடம் கேட்டால் அவர் சொல்வார், இல்லை நான் சரியாகத்தான் நடந்து கொள்கிறேன், என் மீது எந்த தவறும் கிடையாதுன்னு சொல்வார்கள். ரைட். இப்ப இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் மனைவிக்கு சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்றால், நீங்கள் ஒரு நல்ல மனைவியாக ஒரு நல்ல தாயாக இருக்கிறீர்களா? உங்களுடைய கடமை முடிந்து விட்டாயிடுச்சு, அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. உங்களுடைய ஹஸ்பண்டை பின்னுக்கு போயிட்டு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், யாரோடு பேசுகிறார், யாரோடு பழகுகிறார் என்று சொல்லி சிசிடிவி கேமரா வைத்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த பணியை நீங்கள் செய்து விடார்கள். அப்படி செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய இருக்கின்ற சந்தோஷத்தையும் கூட நீங்கள் இழந்து விடுவீர்கள் சொல்லலாம். அப்ப சில மனிதர்கள் பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையில் இருப்பார்கள், அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் உதவி செய்யலாம். சில மனிதர்கள் இருப்பார்கள், அதிலும் நாங்கள் சொல்லலாம் ஒரு 100 மனிதர்களை எடுத்தால் சாதாரணமாக 75% மனிதர்கள் அவருடைய பிரச்சனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சில போது அவர்களுக்கு கன்வின்ஸ் பண்ணினால் அவர்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதான் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சில மனிதர்கள் 25% மனிதர்கள் இல்லை நான் சரியாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்வதும் கிடையாது, உதவி கேட்பதற்கு தயாராகவும் இல்லை. அந்த வாழ்க்கை முழுக்க அந்த பிரச்சனையோடையே தான் வாழ்வார்கள். அதனால் பாதிக்கப்படுவது அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை சுற்றி இருக்கிறவர்கள், அவர்களோடு வேலை செய்கிறவர்கள், அவருடைய திருமணம் முடித்தவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவதை பார்க்கலாம். அதே போன்று இப்பொழுது நம்முடைய நாட்டை எடுத்து நோக்கும் பொழுது பொது தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. சாதாரணமாக நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருப்பது ஊழலற்ற ஒரு தூய்மையான நாடாளுமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்பதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் எத்தகைய விடயங்களை அவர்கள் முன்னிலைப்படுத்தி செயற்பட வேண்டும் என்ற ஒரு தெளிவான விடயத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியுமா? அதாவது தற்கால நிலவரத்தை மாத்திரம் பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டுமா, அல்லது தூர நோக்குடன் சிந்தித்து ஒரு நாட்டினுடைய நாடாளுமன்றத்தை அமைக்கின்ற தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டுமா? இதிலே குறிப்பாக மனிதர்களுக்கு, அதாவது உளவியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது மனிதர்களுக்கு 2 வகையான நிலைப்பாடுகள் இருக்கும். சில மனிதர்களை நாங்கள் இப்ப எப்படி சொல்லலாம், நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். சாதாரணமாக நீங்கள் உங்களிடம் ஒரு ஐசிங் கேக் தரப்படுகிறது. அப்படி தரப்பட்டால் நீங்கள் முதல்ல எதை சாப்பிடுவீர்கள்? ஐசிங்கையா கேக்கையா? சாதாரணமாக ஐசிங். இப்ப உளவியல் என்ன சொல்வார்கள் என்றால், ஐசிங்கை சாப்பிடுகிறவர்கள் அவருடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதவர்கள், பொறுமையாக இருக்க முடியாதவர்கள். புரிகிறதா? இன்னும் சிலர் இருக்கிறார்கள், கேக்கை சாப்பிட்டு விட்டு கடைசியாக ஐசிங்கை சாப்பிடுவார்கள். சரியோ? அப்ப அவர்கள் பொறுமையாக இருந்து அந்த காலம் வர வரைக்கும் இருந்து அந்த லாஸ்ட் கடைசி சொட்டு போகின்ற போது டேஸ்டாக இனிமையாக போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். இப்படி மனிதர்களை நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். இதே போல நீங்கள் பார்க்கலாம், இப்போ இன்னொரு கேள்வி உளவியலே ஒரு கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி இருக்கு. உதாரணமாக
ஒரு ரயில் பாதை இருக்கிறது. ஒரு ரயில் பாதையில் ஒரு வளமையாக அதாவது ட்ரெயின் போகின்ற ஒரு பாதை இருக்கிறது. அந்த பாதையிலிருந்து புதுசாக ஒரு பாதையும் இருக்கிறது. 2 பாதைகள் பிரிந்து செல்கிறது. இப்ப நீங்கள் அந்த அந்த ரயில் பாதை இரண்டுமே பிரிகின்ற அந்த அந்த இடத்திலே நீங்க நிற்கிறீர்கள். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு ரயில் வந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற பொழுது இப்ப புதிய பாதையிலே ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலத்துக்கு பக்கத்திலே 4 சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பழைய பாதை, அதாவது இப்போதெல்லாம் அந்த பாதையிலே ட்ரெயின் போவது கிடையாது. அந்த பாதையிலே ஒரு சிறுமி அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இப்போது என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் நடுவில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு முடியும் வருகின்ற ட்ரெயினை 4 பேர் விளையாடி கொண்டிருக்கிற சிறுவர்கள் இருக்கின்ற பக்கத்துக்கு அனுப்பவும் முடியும், அதாவது வளமையாக ட்ரெயின் போகின்ற பாதை, அல்லது ஒரு சிறுமி விளையாடி கொண்டிருக்கிற இடத்துக்கு நீங்கள் அந்த ட்ரெயினை திசை திருப்பி விடவும் முடியும். இப்ப நீங்கள் உங்களுடைய இடத்திலிருந்து பார்க்கின்ற போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதாவது 4 பேருடைய உயிர்கள் பெரிது, ஒரு சிறுமியினுடைய ஒருவருடைய உயிரை விட 4 பேருடைய அதாவது உயிர் பெருமதியானது என்று நீங்கள் சென்டிமெண்டாக யோசிக்க வெளிக்கிட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நிச்சயமாக 4 அதாவது ஒரு சிறுமி இருக்கிற பழைய பாதையிலே ட்ரெயினை திருப்பி விடுவீர்கள். அப்படித்தான். நீங்கள் இல்லை, வளமையாக போகின்ற பாதை இதுதான், அவர்கள் தெரிந்துதானே விளையாடுகிறார்கள் இல்லையா, இந்த சிறுமிக்கு தெரியாது இந்த ட்ரெயின் இந்த பக்கத்திலே வரும் என்று சொல்லி, ஏன்னால் அண்மை காலமாக வருவதே கிடையாது. இப்போ அந்த சிறுமி தெரியாமல் விளையாடுகிறாள். ரஷனலாக தர்க்க ரீதியாக யோசிக்கின்ற ஒருவராக இருந்தால், சென்டிமெண்டாக யோசிக்கின்ற ஒருவராக இருந்தால் என்ன செய்வார் என்றால், ஒரு ஆரம்பத்திலே சொன்னது போல ஒரு சிறுமி விளையாடி கொண்டிருந்த அந்த பக்கத்துக்கு ட்ரெயினை திருப்பி விடுவார். அவர் ரஷனலாக தர்க்க ரீதியாக சிந்திக்கிற ஒருவராக இருந்தால் அந்த ட்ரெயினை வளமையான பக்கத்துக்கு அவர் அனுப்பி விடுவார். இப்போ மனிதர்களை 2ஆக பிரிக்கலாம். சில மனிதர்கள் சென்டிமெண்டாக யோசிப்பார்கள், சில மனிதர்கள் தர்க்க ரீதியாக யோசிப்பார்கள். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். இப்போது அண்மையிலே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல். இந்த தேர்தலிலே சில மனிதர்கள் சென்டிமெண்டாக எப்படி யோசித்தார்கள் என்றால், நன்றி கடன் பட்டிருக்கிறோம், சரிதானே, அதாவது நன்றி கடன் பட்டிருக்கிறோம், அதுக்கு நாங்கள் திருப்பி அவர்களுக்கு ஒரு வாக்கை வழங்க வேண்டியும், அவருக்கு நிச்சயமாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாக வேண்டும் என்று யோசித்தார்கள். இது சென்டிமெண்டல். ரஷனலாக யோசிக்கிறவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவருடைய கடமையைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அது ஒரு நாட்டை பொறுப்பெடுக்கின்ற ஒரு தலைவருடைய அது கடமை. ஆகவே அவர் நாங்கள் ரஷனலாகத்தான் முடியும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இல்லை, யாரிடம் நல்ல கொள்கைகள் இருக்கிறது, நாளைய சமுதாயம், நாளைய இளைஞர்கள், நாளைய சிறுவர்கள் எப்படியான ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள், அப்படியான கொள்கை யாரிடம் இருக்கிறது என்று பார்த்து வாக்களித்தவர்கள் ரஷனலாக வாக்களித்திருக்கிறார்கள். இப்போது நடக்கவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், அதாவது நீண்ட காலத்தை யோசிக்க ஆரம்பித்தால், நீண்ட கால திட்டம், அல்லது எங்களுடைய சந்ததியினுடைய நலவாழ்வு, அவர்கள் ஃபியூச்சர்லையாவது எங்களுடைய நாடு நல்ல ஒரு செழிப்பான நாடாக இருக்க வேண்டும், ஊழலற்ற ஒரு நாடாக, அந்த ஊழலற்ற நாட்டை அவர்களுக்கு நாங்கள் பரிசளிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், நாங்கள் சொல்வது போல, அதாவது நாங்கள் ஆரம்பத்திலே முடிவெடுத்தது போல அதாவது அந்த கொள்கை சார்ந்து, அதாவது இந்த இமீடியட் நாங்கள் சொன்ன அந்த ஐசிங் சாப்பிடுவது போல் இல்லாமல் கேக் சாப்பிடுவது போல, ஆரம்பத்தில் கேக் சாப்பிட்டு விட்டு அதற்கு பிறகு ஐசிங் சாப்பிடுவது போல ரஷனலாக திங்க் பண்ணி நாங்கள் அதற்கேற்றாற் போல எங்களுடைய வாக்குகளை அளிக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு முடியும் ஒரு நல்ல எதிர்காலத்தை எங்களுடைய சந்ததியினருக்கு கொடுப்பதற்கு. சாதாரணமாக பார்க்கும் பொழுது இந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்தான காலப்பகுதியை எடுத்து நோக்கும் பொழுது வாக்காளர்கள், அதாவது வாக்களிக்காத தரப்பினரினுடைய மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. புதிதாக தெரிவாக இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சார்ந்த தரப்பினருக்கு பொது தேர்தலில் ஒரு வாய்ப்பை அளிக்க வேண்டும், அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் நாட்டை எடுத்து நோக்கும் பொழுது ஒவ்வொரு கால பகுதிகளிலும் இந்த தேர்தல்கள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் மக்களினுடைய மனநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்திய பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. அதுவும் அரசியல்வாதிகள் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு வகையான விடயங்களை குறிப்பிட்டு தேர்தலில் வாக்குகளை சேகரித்திருக்கிறார்கள். 2019 காலப்பகுதியில் எடுத்து நோக்கும் பொழுது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தை காரணம் காட்டியிருந்தார்கள். அதற்கு முன்னராக பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட, அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய ஆட்சிக்கு பின்னரான காலத்தை எடுத்து நோக்கும் பொழுது இன ரீதியான பிரச்சனைகள் காணப்படுவதாகவும் அதற்கான ஒரு அந்த இன பிரச்சனைக்கான தீர்வை வழங்குவதாகவும் குறிப்பிட்டு வாக்குகள் சேகரிக்கப்பட்டன. மக்களும் அதனை நம்பி வாக்களித்தார்கள். அதனைத் தொடர்ந்து நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சியுடன்
தோன்றிய அரசாங்கம் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாக குறிப்பிட்டு வாக்குகளை கோரியது. அதே போன்று இப்பொழுதும் அத்தகைய கருத்துக்கள் குறிப்பிடப்பட்டாலுமே கூட மக்களினுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அதனை கருத்தில் கொண்டுதான் அவர்கள் இடதுசாரி கட்சியை சார்ந்தவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஏதேனும் ஒரு சம்பவம் இடம்பெற்றால் மக்களினுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுகின்றது அல்லவா? ஆகவே இந்த நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த நீண்ட கால ரீதியில் சிந்தித்து உரியவாறான வாக்குகளை சிதறடிப்பதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் அல்லவா? ஆகவே இந்த தருணத்தில் மக்கள் எவ்வகையான மனநிலையுடன் தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவை வழங்க முடியுமா அவர்கள்? நான் ஆரம்பத்திலே சொன்னது அதே விஷயம் தான் சொல்கிறேன். அதனால் உங்களுடைய கேள்விக்கு நான் இந்த கேள்விக்கும் சேர்த்து நான் அதற்கு பதில் சொல்லிவிட்டேன். ரஷனலாக தர்க்க ரீதியாக யோசிக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு ஜனாதிபதியாக வருகிறவர் அல்லது அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கிறவருக்கு சில கடமைகள் இருக்கிறது. அதனால்தான் அவர் அதை பொறுப்பேற்றிருக்கிறார். அதனால் நாங்கள் நன்றி கடன் செலுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் அங்கே கிடையாது. அவர் மக்களுக்கு நல்ல ஒரு நாட்டை சுபிட்சமான ஒரு எதிர்காலத்தை வழங்குவதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். ரைட்? அப்போ நாங்கள் எங்களுடைய சந்ததியினர் இப்போது இருக்கிற பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், அதே போல் நாளைக்கு இப்போ சாதாரணமாக இன்றைக்கு நீங்கள் டிவியை திறந்து எப்படியான ஒரு ஆட்சியை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டால், இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்கு முதல்ல நான் ஃபேஸ்புக்கை பார்க்கின்ற நேரம் ஒரு வயதானவர், ஒரு 60-65 வயது இருக்கும், அவர் சொல்கிறார், எங்களுக்கு அடுத்தது என்ன தேவை என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கின்ற போதைப் பொருள் பாவனை, மதுப்பாவனை, இந்த சிறுவர் துஷ்பிரயோகமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இல்லாமலாக்கப்படுகின்ற ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். அதாவது அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அதுதான் நாங்கள் புதிய ஜனாதிபதியிலும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்திருந்தார். அப்போது நாங்கள் குறிப்பாக பொதுவாக அதாவது நாங்கள் சொல்லுவோம் இந்த 80s 90s ஜெனரேஷன், அவர்கள் இப்போது சென்டிமெண்ட் என்கிற அந்த விஷயங்களை தாண்டி ரஷனலாக தர்க்க ரீதியாக யோசிக்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். ரைட்? இதே மனோநிலை தான் வெளிநாடுகளில் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், குறிப்பாக இப்ப மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையிலே கூட அவர்கள் ஒரு நாளும் அந்த குறிப்பிட்ட இன்சிடென்ட்டை வைத்து அவர்கள் வாக்களிப்பது கிடையாது. அவர்களுக்கென்று ஒரு நீண்ட கால திட்டம் இருக்கும், இதைத்தான் செய்ய போகிறோம் என்று தெளிவான ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் எங்களுடைய அந்த உண்மையிலே நாங்கள் எவ்வளவுதான் எழுத்தறிவு வீதத்திலே வந்து முன்னேறி இருந்தாலும் கூட, ரைட், தர்க்க ரீதியான அனலிட்டிக்கல் திங்கிங் அல்லது கிரிட்டிக்கல் திங்கிங்ல இருக்கிற ஒரு குறைபாடு காரணமாக எங்களுடைய நாட்டு மக்களுடைய, அதாவது நாங்கள் சொல்லும் அந்த சென்டிமெண்ட்டை பயன்படுத்தித்தான் நீங்கள் சொன்னது போல 2019 இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த காலமாக இருக்கலாம், அதற்கு முந்தைய காலமாக இருக்கலாம், நாங்கள் சரியாக பார்த்தால் அதாவது கிட்டத்தட்ட 70-75 வருடங்களாக நாங்கள் ஆட்சி செய்யப்பட்டிருப்பது, எங்களுடைய நாட்டினுடைய ஆட்சி நடந்திருப்பது எப்படி என்று சொன்னால் இந்த சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி நடத்தியிருக்கிறார்கள், சென்டிமெண்ட்டை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த சென்டிமெண்ட் என்கிற நிலைமை மாறி இப்போது இந்த 80s 70s சொல்லலாம், 70s 80s 90sல பிறந்தவர்களுடைய இந்த நீங்கள் வாக்களிக்கின்ற வீதத்தை பார்க்கின்ற பொழுது நீங்கள் பார்க்கலாம், பெரும்பாலும் தர்க்க ரீதியாக யோசித்து எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நல்ல ஒரு சுபிட்சமான எதிர்காலம் எங்களுடைய நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கும் தேவை என்கிற விஷயத்தை கருத்தில் கொண்டுதான் அவர் வாக்களிக்கிறார்கள். உண்மையிலே சரியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது தான் நாங்கள் சொல்லலாம். அது தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லோரிடத்திலுமே இருக்கிறது. ஆம்நேர்களே, இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் உளவள சிகிச்சையாளர் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார். அவர் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் குறிப்பிட்டிருந்தார். உள வளம் தொடர்பிலான விடயம், அதே போன்று மன அழுத்தங்களை எவ்வாறாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்பில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று எத்தகைய மாற்றங்கள், அதாவது உளநலனில் ஆரோக்கியமற்றவர்கள் எவ்வாறு, அதாவது அவர்களை எவ்வாறு அடையாளம் கண்டு கொள்வது என்ற விடயங்களை எல்லாம் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே மேலும் பல கேள்விகள் இருக்கின்றன அவரிடம் வினவுவதற்கு. தொடர்ச்சியாக நாம் சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்து கொள்ளலாம்.
ஆம் நேர்களே, விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக உளவள சிகிச்சையாளர் அவர்களிடம் வினவலாம். ஆசிரியர்கள் தற்கால சமூகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை கையாள்வதில் பாரிய சவாலை எதிர்கொள்கின்றார்கள் என்றுதான் குறிப்பிட முடியும். ஏனெனில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவருக்கு குறிப்பிடுகின்ற விடயங்கள் அதனை அவர்கள் பிழையாக விளங்கிக் கொள்கின்றார்கள். அதாவது சாதாரணமாக நாம் பாடசாலை கல்வியை தொடர்ந்த சமயத்தில் எடுத்து நோக்கும் பொழுது ஆசிரியர் என்றால் நண்பர் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள் வைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது மாணவர்கள் ஆசிரியர்கள் தம்முடைய நண்பர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பார்க்கின்றார்கள். ஆனால் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் தோன்றுகின்ற சந்தர்ப்பங்களை அதிக அளவில் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலுமே கூட அந்த ஆசிரியர்களால் மாறிக்கொள்ள முடியாது என்றாலும் அந்த மாணவர்களை கையாள வேண்டியது ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கின்றது. ஆகவே இத்தகைய பிரச்சனைகள், இத்தகைய ஒரு சிக்கல் நிலை தோன்றாது தற்கால மாணவர்களை எவ்வாறு ஆசிரியர்கள் கையாள வேண்டும்? பொதுவாக அனைத்து ஆசிரியர்களும், பாடசாலை ஆசிரியர்களுக்கும் இந்த நவீன காலத்தில் இருக்கிற குழந்தைகள், யங் ஜெனரேஷனுக்கும் இடையில் இருக்கின்ற இந்த முதலாவது பிரச்சனை எங்க ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா இந்த ஜெனரேஷன் கேப். ரைட். அதாவது நீங்கள் இப்போ ஒரு 80s பிறந்த ஒருவரை கேட்டீங்க சொன்னால், அதாவது 70s கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் என்ன சொல்வார்னா, ஆசிரியர் அங்கே வருகின்ற பொழுது நாங்கள் சைக்கிள் ஓடிக்கொண்டிருந்தால் அதை இறங்கி அப்படியே தள்ளி கொண்டு போவோம்னு சொல்லி சொல்லுவார். அவர் அங்கே வருகின்ற பொழுது நாங்கள் இங்கே ஹப்சூட் பண்ணி ஆயிடுவோம்னு சொல்லி சொல்லுவார். ஆனால் இப்போ இருக்கிற மாணவர்கள், கரண்ட் ஜெனரேஷன் எதிர்பார்ப்பது அதுவே அல்ல, அந்த விஷயங்களே அல்ல. இப்போது எங்களுக்கு தெரியும், நான் 80s 90s படித்த மாணவர்கள், அது 70s படித்த மாணவர்களிடம் நல்ல அடி வாங்கியிருப்பார்கள். அதை ஒரு நாளும் தன்னுடைய தாயிடமோ தந்தையிடமோ போய் சொல்வது கூட கிடையாது. சொன்னால் அவர்களுக்கு தான் அடி கிடைக்கும். ரைட். ஆனால் இப்போது ஹியூமன் ரைட்ஸ் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. மனித உரிமைகள் பற்றி நிறைய பேசுகிறார்கள், பெண் உரிமையை பற்றி பேசுகிறார்கள். ரைட். அதே போல அதாவது உளவியல் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள், குழந்தைகளுடைய உளம் பாதிக்கப்படும் என்கிற விஷயத்தை பற்றி பேசுகிறார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் இருப்பதன் காரணமாக ஆசிரியர்கள் இப்போது நாங்கள் எதிர்பார்ப்பது, அதாவது ஒரு பனிஷ்மெண்ட் மூலமாக ஏற்படுகின்ற ஒரு டெம்பரரி சேஞ்சே அல்ல. ஒருவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறோம் என்று வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுக்கிறோம், அதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது ஒரு டெம்பரரியான, அதாவது ஒரு டெம்பரரியான ஒரு சேஞ்சை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஒரு பெர்மனன்ட் சேஞ்சே அல்ல. நாங்கள் எதிர்பார்ப்பது, அதாவது உண்மையிலே நாங்கள் எதிர்பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால், அவர்களை கனிவாக கைண்டாக அப்ரோச் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக நடந்து கொண்டு ஒரு நீண்ட கால நிரந்தரமான நடத்தை மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நிரந்தரமான நடத்தை மாற்றம் என்பது ஒருபோதும் தண்டனை மூலமாக ஏற்படுவது கிடையாது. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், சில நேரம் போதைப் பொருள் பாவனையிலே பாவைத்து மாட்டிக்கொண்டவர்களை கொண்டு போயிட்டு ஜெயிலே போடுவார்கள். அதன் மூலமாக என்ன சேஞ்ச் வருகிறது என்று பார்த்தால், சில நேரம் இருக்கிற சிச்சுவேஷன் இன்னும் வேர்ஸ்டாக போகிறதை தான் பார்க்கிறோம். சில நேரம் இவர் ஒரு குறிப்பிட்ட போதைப் பொருளை யூஸ் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருப்பார்கள். ஆனால் அங்கே போன பிறகு அங்கே இருக்கிறவர்கள் பலவாயான போதைப் பொருட்களுக்குள் பழகி இருப்பார்கள். அங்கே போய் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டாக வருவதை நாங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு தேவை அந்த குறிப்பிட்ட, அப்ப நாங்கள் என்ன செய்யலாம், உளவியலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், அப்படியான ஒரு நபரை அழைத்து வந்து அவர்களை கன்வின்ஸ் பண்ணுகிறோம். நான் செய்கிற விஷயம் எனக்கு பாதிப்பு தான், என்னுடைய உடலுக்கு பாதிப்பு தான், என்னுடைய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு தான், என்னுடைய சமூக அந்தஸ்துக்கு அது பாதிப்பு தான், என்னுடைய ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் அது பாதிப்பு தான், என்னுடைய உடலியல் ரீதியான பாதிப்பும் இருக்கிறது. ஆகவே நான் இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்கின்ற முதலாவது கன்வீன்சிங் என்கிற விஷயம் தான் முதலிலே இந்த ரீஹபிலிட்டேஷன் கவுன்சிலிங் என்கிற விஷயத்திலும் நடக்கிறது. அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கள் என்றால், அதுக்கு பிறகுதான் அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாகிறார். அப்போ அந்த குறிப்பிட்ட விஷயத்தை அவர் விரும்பி செய்கிறார், அவர் தண்டனையாக செய்யவில்லை, விரும்பி செய்கிறார். விரும்பி செய்கின்ற பொழுது நிரந்தரமான மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கலாம். அப்ப ஆசிரியர்களும் என்ன செய்யலாம் என்றால், குழந்தைகளிடத்திலே மாணவர்களிடத்திலே ஒரு நிரந்தரமான மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அறிகை ரீதியாக புரிய வைத்து, ரஷனலி தர்க்க ரீதியாக தெளிவுபடுத்தி, அவர்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான அப்ரோச் மூலமாக அவர்களை அணுகின்ற பொழுது நிச்சயமாக நிரந்தரமான மாற்றங்களை கொண்டு வர முடியும். அவை இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு நீங்க பார்க்கலாம், சில நேரம் அந்த மாதிரியான விஷயங்களை இல்லை, நாங்கள் இப்படித்தான் இருப்போம், பழமையை போலத்தான் நாங்கள் இப்போதும் கையாளுவோம் என்கிற நிலைப்பாட்டில் ஒரு ஆசிரியர் இருப்பார் என்றால், அவர்கள் மாணவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கின்ற பொழுது, நான் அந்த குறிப்பிட்ட ஆசிரியரை சாடவில்லை, அந்த குறிப்பிட்ட மாணவருடைய பெர்ஸ்பெக்டிவில் இருந்து பார்க்கின்ற பொழுது அவர் அவுடேட்டட். அவரோடு யாரும் பெரிய அளவு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், அவர் சொல்வதை கேட்க மாட்டார்கள், கணக்கெடுக்க மாட்டார்கள்.
அல்லது அவர் ஒரு ஒரு அந்த எவ்வளோ பெரிய நாலேஜ் உள்ள ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அவர் ஒதுக்கப்படுகின்ற ஒரு ஆசிரியராக மாறுவார். மாணவர்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லை பார்க்கின்றது. அவர் இப்போது மாணவர்களுடைய உளநிலையை புரிந்து கொண்டு அவருடைய சவால்களை புரிந்து கொண்டு அதாவது குறிப்பாக மாணவர் குழந்தை உளவியலை கற்றுக்கொள்ளுகின்ற ஆசிரியர்கள் மிக தேவையானவர்களாக இருக்கிறார்கள். நவீன காலத்தில் இருக்கிற சவால்களை எதிர்கொள்ளுகின்ற மாணவர்களை சரிவர கையாளுவது. அதே போன்று இன்னும் ஒரு விடயம், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மாணவர்களை சரியான முறையில் கையாள தெரிந்த ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். இருந்த போதிலும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் ஏற்படுகின்ற சில முரண்பாடான சூழ்நிலைகளின் பொழுது பெற்றோர்களினுடைய தலையீடுகளின் காரணமாக அவை சில சந்தர்ப்பங்களில் மனித உரிமை ரீதியான பிரச்சனைகள், மனித உரிமை அமைப்புகள் வரைக்கும் செல்கின்றது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அதிக அளவில் மாணவர்களினுடைய பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் மாணவர்கள் உளவியல் ரீதியில் பாதிக்கப்படுவார்கள் என்ற விடயத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதே தவிர ஆசிரியர்கள் அதனூடாக எதிர்கொள்கின்ற உளவியல் பிரச்சனைகள் தொடர்பில் பெரிய அளவில் கவனம் செலுத்தப்படுவதாக தெரியவில்லையே. ஆகவே இந்த விடயத்திற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? சாதாரணமாக இரண்டு பக்கம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. சாதாரணமா ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொன்னால் இரு பக்க காரணங்கள் இருக்கும். ஆசிரியர் சார்ந்த சில நியாயங்கள் இருக்கும், மாணவர்கள் சார்ந்த சில நியாயங்கள் இருக்கும். இரண்டு பக்கங்களும் அலச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் நீங்கள் சொல்வதிலே நான் ஒரு உடன்பாடு இருக்கிறது. என்னன்னு சொன்னால், குறிப்பாக மனித உரிமைகள் என்று போகின்ற பொழுது மாணவர்களுடைய மனோநிலை அல்லது பெற்றோருடைய சார்ந்த விஷயங்கள் தான் கூடுதலாக கருத்தில் கொள்ளப்படுகிறது. அதாவது குறிப்பாக ஆசிரியர்களுடைய மனோநிலை கருத்தில் கொள்ளப்படுவது கிடையாது என்கின்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. அது நான் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதனால் தான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால், இந்த குறிப்பாக இந்த பாடசாலை ஆசிரியரை பொறுத்தவரை அங்கே ஒரு அதிபர் இருப்பார், அங்கே ஒரு செக்ஷனல் ஹெட் இருப்பார், அவர் அல்லது அங்க ஒழுக்காற்றுக்குழு தலைவர் என்கிற ஒரு நபர் இருப்பார். அவர்கள் இங்கே கலந்து ஆலோசித்து அப்ப ஆசிரியர் பக்கமாக என்ன நியாயங்கள் இருக்கிறது என்கிற விஷயத்தை அவர்களும் அவர்களுடைய சப்போர்ட்டிவாக இருந்து அந்த விஷயத்தை கையாளுகின்ற பொழுது, இரு பக்க காரணங்களை அலசி ஆராய்ந்து கை கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு சேஞ்சஸை நாங்கள் கொண்டு வரலாம், ஒரு நீதமான ஒரு முடிவுக்கு நாங்கள் போக முடியுமாக இருக்கும். நிறைய சந்தர்ப்பங்கள் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் சொல்வது போல பெற்றோர்கள், அதாவது ஆசிரியர்களினால் மாணவர்கள் பாதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பமும் இல்லாமல் இல்லை. அதே போல பெற்றோர்களும் மாணவர்களும் சேர்ந்து அதாவது ஆசிரியர்களை பழிவாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இல்லாமல் இல்லை. அப்படியான ரெண்டு விஷயங்களும் நடக்கிறது. இங்க நிச்சயமாக தேவைப்படுவது என்ன சொன்னால், நீதமான இரு பக்கம் சார்ந்த விஷயங்களை அலசி ஆராய்ந்து ஒரு தீர்வுக்கு வருகின்ற ஒரு நடுநிலைமையாக இதை கையாளுகிறவர்கள் தான் தேவைப்படுகிறார்கள். அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு இதை சுமூகமாக தீர்க்க முடியும். அதே போன்று இன்னும் ஒரு விடயம், இப்பொழுது கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வெளியாக இருந்தது. அதே போன்று 5ஆம் தர பரீட்சை இடம் பெற்றிருக்கின்றது. இப்பொழுது நாம் பரீட்சை முடிவுகள் தொடர்பிலான விடயத்திற்கு வருவோமானால், அந்த பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள், அவர்கள் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்கின்றார்கள். ஆனால் இந்த பரீட்சையில் தோல்வியுற்ற தேர்ச்சி பெறாத மாணவர்கள் உளவியல் ரீதியாகவும் உடலியல் ரீதியாகவும் பல்வேறு நெருக்கடிகளுக்கும் சவால்களுக்கும் உள்ளாகின்றார்கள். அதே போன்று அவர்களுடைய பெற்றோரும் கூட அவர்கள் வாழ்கின்ற அந்த சுற்றுச்சூழல், அவர்களுடைய சமுதாயம், குடும்ப அமைப்புகளினூடாகவும் புறந்தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாகின்றார்கள். இப்படியாக பரீட்சையில் தேர்ச்சி பெற்றவர்களை பார்க்கிலும் பரீட்சையில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தற்பொழுது எவ்வாறாக தங்களுடைய உள முகாமைத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட முடியும். குறிப்பாக இந்த பரீட்சை குறித்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த உலகத்திலே பிறந்திருக்கிற யாரும் வீணுக்காக படைக்கப்படவில்லை, ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப எங்களுடைய பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கிறது சொன்னால், அது என்ன காரணம் என்று நாங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதாவது பர்பஸ் ஆஃப் லைஃப் என்கிற விஷயம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. என்னுடைய வாழ்க்கைக்கு, ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் இந்த நாட்டுக்கும் இந்த சமுதாயத்துக்கும், நான் வாழுகிற பூமிக்கும் நான் வாழுகிற இடத்துக்கும் பிரயோசனமானவனாகத்தான் அந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். போது அவனுடைய பாத் என்ன, அவனுடைய பேஷன் என்ன என்பதை சரியாக புரிந்து கொண்டு வழிநடத்துகின்ற பொறுப்பு அவனுடைய பெற்றோருக்கு இருக்கிறது. இப்ப எல்லா மாணவர்களையும் வைத்தியராக்க முடியாது.
எல்லா மாணவர்களையும் இன்ஜினியர் ஆக்கவும் முடியாது, எல்லா மாணவர்களும் பிசினஸ் மேன் ஆகவும் முடியாது, எல்லா மாணவர்களும் சில நேரம் வேறொரு துறைக்கு சாதாரணமாக ஒரு ஆசிரியராக மாறவும் முடியாது. எல்லாம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வித்தியாசமான திறமைகள் இருக்கிறது. அந்த திறமைகள் சின்ன வயதிலிருந்தே இனம் காணப்பட வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. சாதாரணமாக மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையிலே ஒரு குழந்தையுடைய 8 வயது ஆகின்ற பொழுது அந்த குழந்தையினுடைய கெப்பாசிட்டி என்ன என்று சொல்லி அந்த குழந்தையை அளந்து விடுவார்கள். அந்த குழந்தையினுடைய நுண்ணறிவு எப்படி இருக்கிறது, ரைட்? நுண்ணறிவை பொறுத்தவரையிலே சில மனிதர்கள் மிதமான நுண்ணறிவு உள்ளவராக இருப்பார்கள், சில மனிதர்கள் இருப்பார்கள் விவேகிகளாக இருப்பார்கள், சில மனிதர்கள் அதிவிவேகிகளாக இருப்பார்கள், சில மனிதர்கள் கிஃப்டடாக இருப்பார்கள், சில மனிதர்கள் ஜீனியஸாக இருப்பார்கள், இன்னும் சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஸ்லோ லேர்னராக இருப்பார்கள், மெல்ல கற்கின்ற குழந்தைகளாக இருப்பார்கள், இன்னும் சில மனிதர்கள் இருப்பார்கள் மென்டலி ரிட்டார்டட் என்று சொல்லுவோம் நாங்கள், அதாவது புத்தி வளர்ச்சி குறைந்தவர்கள். முதலிலே நாங்கள் இனம் காண வேண்டியது எங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தை அந்த குழந்தையினுடைய நுண்ணறிவு வீதம் எப்படி இருக்கிறது, அந்த குழந்தைக்கு என்ன வகையான பிரஷரை நாங்கள் கொடுக்க முடியும், எவ்வளவு தூரம் அதற்கு சுமத்தாட்ட முடியும், எவ்வளவு தூரம் பாரத்தை அந்த குழந்தையால் சுமந்து கொள்ள முடியும் என்பதை இனம் காண வேண்டும். இரண்டாவது அந்த குழந்தையுடைய பேஷன் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்களை நாங்கள் குறிப்பாக உளவியலை பொறுத்தவரையிலே கார்னர் என்று சொல்லுகின்ற ஒரு அறிஞர் மனிதர்களை 7 வகையாக பிரிப்பார், 8 வகையாக பிரிப்பார். சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மொழி அறிவு சார்ந்து தேர்ச்சி உடையவர்கள் என்று சொல்லுவார். அவர்களுக்கு மொழி அறிவு சார்ந்த கற்கைகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும், ரைட்? உதாரணமாக ஒருத்தர் டிரான்ஸ்லேட்டராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் டிகிரி முடித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, ரைட்? அவர் டிகிரி முடித்திருக்க வேண்டும் அவசியம், அவருக்கு ஏலெவல் பரீட்சையோடு சேர்த்தவர் அவருடைய டிரான்ஸ்லேஷன் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம், படிக்கலாம். அதிலே நிறைய பகுதிகள் இருக்கிறது. அதே போல சில நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய தர்க்க ரீதியாக யோசிக்கிறவர்களாக இருப்பார்கள், கணித அறிவு கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் 3வது நபர் இருப்பார்கள், அவர்கள் நாங்கள் டிசைனர் என்று சொல்லுவோம், நாங்கள் அழகுணர்ச்சி கூடியவர்கள். உதாரணமாக நாங்கள் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற ஃப்ளோ பெயிண்ட் அல்லது போட்டிருக்கிற அதாவது டைலும் அந்த போட்டிருக்கிற அந்த இடத்துல இருக்கிற செவருக்கும் என்ன கலர் இருக்க வேண்டும் என்று சொல்லி கம்பைன் பண்ணுகிற நபர்கள் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட முக அமைப்புக்குரியவருக்கு எப்படி ஹேர் கட்டிங் பண்ண வேண்டும் என்கின்ற சொல்கிற ஹேர் ட்ரெஸ்ஸர்ஸ் இருக்கிறார்கள், ரைட்? எப்படியான ஸ்கின்னுக்கு எந்த மாதிரியான அதாவது எந்த மாதிரியான வகையான பூச்சிகளை பூச வேண்டும் அல்லது எந்த வகையான அந்த மேக்கப்பை அவர்களுக்கு போட வேண்டும் என்கின்ற டிசைனர்ஸ் இருக்கிறார்கள். இது மேக்கப் ஆர்டிஸ்ட் என்று சொல்லுவோம். இப்படி சில மனிதர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு டிசைனிங் சார்ந்த ஆற்றல்கள் கூடுதலாக இருக்கும். சில காஸ்மெட்டிக் டிசைனராக இருக்கலாம், ஃபேஷன் டிசைனராக இருக்கலாம், இந்த மாதிரி வித்தியாசமான டிசைனிங் உள்ளவர்கள் இருப்பார்கள். 4வது ஒரு வகையானவர்கள் இருப்பார்கள் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இசை சார்ந்த அறிவுள்ளவர்கள், இசை அறியக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு சாரார் இருப்பார்கள் ஸ்போர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் உள்ளவர்கள். இப்போ சாதாரணமாக பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் எங்களுடைய சமுதாயத்தை பொறுத்தவரையிலே பொதுவாக நீங்கள் பார்க்கலாம், அதாவது விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. விளையாட்டிலே சாதித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ரைட்? அதாவது அது நிச்சயமாக கிரிக்கெட்டாக அல்லது ஃபுட்பாலாக வாலிபாலாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற தேவை கிடையாது. கராத்திலே சாதித்தவர்கள் இருக்கிறார்கள், குன்ஃபுல சாதித்தவர்கள் இருக்கிறார்கள், வேற மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயே சாதித்தவர்கள், நிறைய கலைகள் இருக்கிறது. அதெல்லாம் போய் கற்க வேண்டும். அதுக்கு பின்னால் இருந்து தூண்டுகிறவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். அதுக்கு முன்னால் பெற்றோர்கள் அதை இனம் காண வேண்டும். சாதாரணமாக ஸ்போர்ட்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஒருவரை கொண்டு போயிட்டு நீங்கள் மேத்ஸ் படிங்கன்னு சொல்லிவிட்டால் அவர் எப்படி படிப்பார்? பெற்றோர்கள் சில போது என்ன செய்கிறார்கள் சொன்னால் தன்னுடைய கனவுகளை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கனவுகளாக திணிக்கிறார்கள். அதான் அங்க நடக்கிற பெரிய பிரச்சனையாக தான். நேற்று ஒருவர் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்திருந்தார். அவர் சொல்றார், என்னுடைய அப்பாவும் அம்மாவும் எனக்கு இந்த குறிப்பிட்ட கோர்ஸை செய்யும்படி வற்புறுத்துகிறார்கள், ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு ஆர்வம் இல்லை, என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியாது, வேற வழி இல்லாமல் நான் அதை படிக்கிறேன், சர்டிபிகேட் கொண்டு போயிட்டு அப்பாட்டையும் அம்மாட்டையும் கொடுத்து போட்டு என்னுடைய பேஷன் என்னமோ அதை தேடி போக போகிறேன்னு சொல்றேன். அப்படி சொல்லுகிறவர்கள் இருப்பார்கள். இன்னும் சில மாணவர்கள் இருப்பார்கள், அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதாவது மற்றவர்களோட பேசுவது மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், பிசினஸாக இருக்கலாம், கவுன்சிலிங்காக இருக்கலாம், இந்த மாதிரியான துறையிலே வருகிறவர்கள் இருக்கார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் எழுத்துத்துறை சார்ந்தவர்கள், எழுதுகிறவர்கள், கவிதை எழுதுகிறவர்கள், தத்துவார்த்தமாக பேசுகிறவர்கள் இருப்பார்கள். இன்னும் சில ஆட்கள் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவார்கள், இயற்கையோடு சம்பந்தப்பட்டவர்கள். சில ஆட்கள் மிருக அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க பெட் வளர்க்கிறவர்களாக இருக்கலாம், அந்த மாதிரியான இயற்கையோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம். இப்படி நாங்கள் எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய சகோதரர்கள் எந்த துறை சார்ந்தவர்கள் என்று சொல்லி இனம் காண்பது மிக முக்கியமான விஷயம். அப்படி இனம் கண்டால் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம், யாரும் வீணுக்காக படைக்கப்படவில்லை.
அவருடைய சரியான நுண்ணறிவு வீதத்தையும் இனம் கண்டு, அறிவு நிலையும் இனம் கண்டு, பேஷனையும் இனம் கண்டு அவர்களை சரியாக கைட் பண்ண முடியும் என்றால் இப்போது இலங்கையில இருக்கிறது. இப்ப நாங்கள் அந்த அவேர்னஸ் கொடுக்கப்பட வேண்டும். உதாரணமாக நீங்கள் பல்கலைக்கழகம் போய் தான் ஒரு டிகிரியை முடிக்க வேண்டும் என்கிற தேவை கிடையாது. இப்போது பிரைவேட், அதாவது அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டிருக்கிற நிறைய சலுகைகள் இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த தொழில்நுட்ப கல்லூரிகள், டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன், ஹையர் டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன் சொல்லி நிறைய இருக்கிறது. NVQ4, NVQ5, NVQ6, NVQ7 சொல்லி டிகிரி வரைக்கும் ஒருவர் ICT படிச்சு, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியில ஒருவருக்கு டிகிரி முடிக்கிற அளவுக்கு ஒருவருக்கு போகலாம். சலூன் கோர்ஸ் இருக்கிறது, டைலரிங் கோர்ஸ் இருக்கிறது, பிளம்பிங் இருக்கிறது, மோட்டார் மெக்கானிக்கல் இருக்கிறது, AC மெக்கானிக்கல் இருக்கிறது, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்கிறது. எல்லாரும் அவருடைய அறிவு நிலையை கண்டுகொண்டு அவர்களை எப்படி கைட் பண்ணுவது, என்ன கரியர் பாத்தில் அவர்கள் அனுப்பலாம் என்று பின்னிருந்து அவர்களை நாங்கள் சொல்லுவோம், பெற்றோர்கள் என்கிறவர்கள் குழந்தைகளை வளர்க்கிறவர்கள் கிடையாது, அவர்களை பின்னாலிருந்து எப்பவுமே மோட்டிவேட் பண்ணி கொண்டிருக்க, அவர்களை வளர வைக்கிறவர்கள். அப்ப நாங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்று சொன்னால், அவர்களை இனம் கண்டு சரியாக பின்னாலிருந்து அவர்களுக்கு அந்த தூண்டல்கள் கொடுக்கப்பட வேண்டிய, ஆசுவாசப்படுத்த வேண்டிய, மோட்டிவேஷன் பண்ண வேண்டிய தேவைதான் எங்களுக்கு இருக்கிறது. அப்போது நிச்சயமாக எங்களுடைய இளைஞர்கள் எல்லோருமே எங்களிடம் இருக்கிற முத்துக்கள் தான். அவர்கள் எல்லோரும் வித்தியாசமான துறைகளிலே வித்தியாசமாக மிளிர வேண்டியவர்கள். இந்த நாட்டுக்கும் இந்த எங்களுடைய சமுதாயத்துக்கும் எங்களுடைய உலகத்துக்கும் பிரயோசனமானவர்களாக நாங்கள் மாற்ற முடியும். நாங்கள் அதற்கு முன்னால் செய்ய வேண்டிய விஷயம் சரியாக இனம் கண்டுகொள்ள வேண்டும். முதலாவது விஷயமே அதுதான். சில போது அந்த குறிப்பிட்ட நபர்களை இனம் கண்டுகொள்வார்கள். எனக்கு இதுதான் பெஷன் என்று சொல்லி இனம் கண்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் காட்டு மரம் போல, அவர்களை யாரும் வழிப்படுத்த வேண்டியதில்லை, அவர்களை யாரும் கைட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. காட்டு மரத்துக்கு யாரும் கைட் பண்ணுவது கிடையாது, இப்படித்தான் வளர வேண்டும் என்று சொல்வது கிடையாது, சூரிய ஒளியை இப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது கிடையாது. காட்டு மரம் அப்படித்தான் வளரும். ஆனால் சில நபர்கள் இருக்கிறார், அவர் வீட்டிலே வளர்க்கின்ற அந்த பூச்செடிகளை போல் அவர்களுக்கு சரியாக அதாவது சரியான நீர் கொடுக்க வேண்டும், சூரிய ஒளி காட்ட வேண்டும், போட வேண்டும், நிறைய விஷயம் இருக்கிறது. அதை கைட் பண்ண வேண்டிய பெரிய கடப்பாடும் பொறுப்பும் பெற்றோருக்கு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கு இருக்கிறது, சமுதாயத்துக்கு இருக்கிறது. அப்படி செய்கின்ற பொழுது எங்களை சுத்தி இருக்கிற எல்லா, நீங்க சொன்னது போல ஓலவெள்ளே அவர்களுக்கு தேவையான அளவு அவர்களுக்கு பெரு வந்திருக்காமல் இருக்கலாம். உளவியலே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வார்கள், there is no failure but feedback. உலகத்திலே தோல்வி அடைந்தோம் என்கிற ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு கிடைக்கிற, நீங்க முயற்சி செய்திருக்கிறீர்கள், அந்த முயற்சிக்குரிய பெருபேர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அதாவது ஃபீட்பேக் தான் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை சரியாக புரிந்து கொண்டு, நாங்கள் யாரும் வீணுக்காக படைக்கப்படவில்லை என்கிற விஷயத்தையும் புரிந்து கொண்டு நாங்கள் அவர்களை வழிப்படுத்துகின்ற பொழுது நிச்சயமாக எங்களை சுற்றி இருக்கிற எல்லா நபர்களும், அது பாஸ் பண்ணியவர்களாக இருக்கலாம், பாஸ் பண்ணாதவர்களாக இருக்கலாம், அவருடைய தேவையான பெருவேற்றை பெறாதவர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லோருமே முத்துக்கள். அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது பெற்றோருடைய, ஆசிரியருடைய, இந்த சமுதாயத்துடைய கடமையாக. அதே போன்று இன்னும் ஒரு விடயம், தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தொடர்பான விடயத்தில் வினாக்கள் வெளியாகி இருக்கின்றமையின் காரணமாக அந்த பரீட்சையை மீள நடத்த வேண்டும் என்று பெற்றோரில் ஒரு சாரார் கோரிக்கை முன்வைக்கின்றார்கள். அரசாங்கமும் அந்த விடயத்தை கையாளுகின்ற சந்தர்ப்பத்தில் மாணவர்களினுடைய, அதாவது சர்வதேச மற்றும் தேசிய ரீதியான நிபுணர்களின் ஊடான குழு ஒன்று ஆய்வை நடத்தியது இந்த விடயத்தை எவ்வாறு கையாள்வது என்று. இறுதி முடிவாக சிறுவர்களினுடைய உளநலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும் விடயமாக இந்த விடயம் மாறும் என்ற ஒரு கருத்திற்கு இணங்க முதலில் வெளியாகி இருப்பதாக குறிப்பிடப்பட்ட அந்த கேள்விகளுக்கான முழுமையான புள்ளிகளை அளித்தார்கள். ஆனால் இப்பொழுது பெற்றோரில் ஒரு சாரார் 8 வினாக்கள் வெளியாக இருப்பதாகவும் பரீட்சையை மீள நடாத்துமாறும் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தை ஒரு உளவியல் ரீதியில் கையாள்வதென்றால் அரசாங்கம் எவ்வாறான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட முடியுமா? சாதாரணமாக இந்த 2 முடிவுகளும் ஒரு முடிவை பொறுத்தவரையில், அதாவது பரீட்சையிலே கேள்விகள் வெளியாக இருக்கிறது, ஆனால் நீங்கள் பரீட்சை நடத்தித்தான் ஆக வேண்டும் என்பது ஒரு மோரல் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது அது சட்ட ரீதியான, அல்லது நாங்கள் சொல்லுவோம் அந்த ஒரு மோரலி நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முடிவு, மோரல் பெர்ஸ்பெக்டிவ். அதன் மூலமாக, அதாவது அப்படி ஒரு தவறு நடந்தால் நாங்கள் அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு இப்படித்தான் வழிமுறைகளை கையாளுகிறோம் என்று என்னுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக நடந்துகிறோம். அது மோரல் பெர்ஸ்பெக்டிவ். 2வது நீங்கள் சொல்லுகிற விஷயம் சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவை பொறுத்தவரை ஆல்ரெடி இந்த ஸ்காலர்ஷிப் எழுதுகிற மாணவர்கள் உளவியல் ரீதியான ஒரு அழுத்தத்தை முகம் கொடுக்கிறார்கள் என்கிற ஒரு ஆய்வு இது 1996ஆம் ஆண்டிலிருந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ரைட், அப்படியான ஒரு விஷயம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அவை இப்போதுதான் அவர்கள் ரிலீஸ் ஆகியிருக்கிறார்கள். ஸ்காலர்ஷிப் பரீட்சை முடிந்து, புலமை பரிசில் பரீட்சை முடிந்து இப்போதான் ரிலீஸ் ஆகியிருக்கிறார்கள். திரும்பவும் அவர்கள் பரீட்சைக்கு எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது
நிச்சயமாக அதிலே வந்து இன்னும் அவர்களுடைய அழுத்தம் இன்னும் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. ஸோ அதை கருத்தில் கொண்டு மாணவனுடைய உளநிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த விஷயத்தை வந்து இரண்டாவது நபர்கள் சொல்கின்ற அதாவது உளவியல் பார்வையிலே வந்து இந்த பரீட்சை வந்து நாங்கள் நடத்தக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார்கள். அவை இதை அரசாங்கம் எப்படி பார்க்க வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்வதை விட அதாவது மாணவர்களுடைய இந்த மோரல் பிரின்சிபல் பாதுகாக்கப்படவும் வேண்டும், ரைட்? அதாவது சட்டம் சார்ந்த விஷயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், முன்னுதாரணமாக நடந்து கொள்ளவும் வேண்டும். அதே போல மாணவர்களுடைய உளநிலை பாதிக்கப்படவும் கூடாது என்கிற ஒரு நிலையில் இருந்து தான் முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. அதே இது சம்பந்தமான விஷயங்களை வந்து இன்னும் ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அதனுடைய கடைசி முடிவுகள் என்னவாக வருகிறதோ இது ரெண்டும் சார்ந்து எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த முடிவுகள் எல்லோருக்கும் பிரயோசனமான விஷயமா இருக்கும். அதே போன்று இந்த உளநலம் தொடர்பிலான பிரச்சனை நம்முடைய நாட்டில் இளைய சமுதாயத்தில் மத்தியில் அதிக அளவில் காணப்படுகின்றது. ஆகவே நம்முடைய நாட்டினுடைய அரசாங்கம் எந்த அளவிற்கு இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி இருக்கின்றது, அல்லது அவர்கள் குறைபாடு அந்த விடயத்தில் அதிக அளவில் கவனம் செலுத்தாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களும் இருக்கலாம். ஆகவே ஒரு அரசாங்கம் என்ற வகையில் இந்த உளநலம் சார்ந்த விடயத்தில் எத்தகைய முன்னேற்றகரமான அந்த உளநலம் தொடர்பிலான விடயங்களை மேம்படுத்துவதற்கு எத்தகைய நகர்வுகளை ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டும்? குறிப்பாக எங்களுடைய அரசாங்கம் ஆல்ரெடி ஆரம்பத்தில் இருந்த அரசாங்கங்களாக இருக்கலாம், எல்லாமே வந்து உளநலம் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், எல்லா பாடசாலைகளிலுமே வந்து ஒரு அதாவது உளவள துணையாளர், அதாவது ஒரு கவுன்சிலிங் டீச்சர் என்கிற ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் எவ்வளவு தூரம் அந்த குறிப்பிட்ட துறையிலே தகுதியுடையவராக தேர்ச்சியுடையவாக இருக்கிறார் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அதே போல நீங்கள் பார்க்கலாம், இந்த பிரதேச செயலகங்கள் டிஎஸ் ஆஃபீஸ்லேயே வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு கவுன்சிலிங் அசிஸ்டன்ட் என்கிற ஒருவர் இருக்கிறார். ஆனால் அவருடைய சேவையை எவ்வளவு தூரம் எவ்வளவு தூரம் சமூகத்துக்கு அது தெரியும், அவேர்னஸ் இருக்கிறது. அதாவது ஒரு கவுன்சிலர் இருக்கிறார் டிஎஸ் ஆஃபீஸில் என்கிற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும் என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஆனால் பெரும்பாலா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதாவது நிறைய பேர் அங்கு இருக்கிறவர்கள், அங்கு இருக்கிற அதாவது கவுன்சிலிங் அசிஸ்டண்டாக நியமிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் அங்கே இருக்கிற பிரதேச செயலாளருக்கு உதவியாளராகத்தான் அங்கே இருக்கிறார்களே தவிர பெரும்பாலும் அவர்கள் இந்த உளநல செயற்பாடுகளை செய்வதிலே வந்து எல்லாரும் கிடையாது. சிலர்கள் வந்து அதை செய்வது கிடையாது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. அவர்களும் எவ்வளவு தூரம் இதிலே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆகவே இது இரண்டாவது விஷயம். அதே போல நீங்கள் பார்க்கலாம், கச்சேரிகள், அதே போல கல்வி நிலையங்கள், இந்த மாதிரி எல்லா இடங்களிலேயும் வந்து உளநலம் சார்ந்த இந்த மேம்பாடு சார்ந்த அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. அதே போல நீங்க பார்க்கலாம், சிறுவர் நன்னடத்தை அதிகார சபையாக இருக்கலாம், அதே போல ரீஹபிலிட்டேஷன் அத்தாரிட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி எல்லா நிலையங்களிலும் வந்து பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், எல்லா இடங்களிலும் வந்து அதுக்குரிய அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல என்ன சவால் என்று சொன்னால், அவர்கள் அந்த குறிப்பிட்ட அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டவர்கள் எவ்வளவு தூரம் தேர்ச்சியுடையவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவது, இப்படியான ஒரு நபர் இருக்கிறார், அவர் மூலமாக நாங்கள் சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு எவ்வளவு தூரம் சமூகத்திற்கு இருக்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டிய ரெண்டு விஷயங்கள் இப்போது இருக்கிற அரசாங்கத்தினுடைய ஒரு விஷயமாக கூட அது இருக்கலாம். என்னன்னு சொன்னால், இருக்கிறவர்களை தேர்ச்சிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, அல்லது தேர்ச்சியாளர்களை அங்கே நியமிக்கப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதே போல சமூகத்துக்கு எல்லா மட்டங்களிலும், பாடசாலை மட்டமாக இருக்கலாம், அதாவது ஊர் மட்டமாக இருக்கலாம், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், எல்லா மட்டங்களிலும் அதுக்குரிய அவேர்னஸ் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே போல எங்களுடைய நாட்டில் இருக்கிற இன்னொரு முக்கியமான பிரச்சனை தான், சில நேரம் உளரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பார்கள், சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் இருக்கும், அவர்களுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கிறது ஒரு உளவியலாளரை சந்திப்பதற்கு. ரைட்? அதாவது ஒரு மிஸ்கன்செப்ஷன், நான் ஒரு உளவியலாளரை சந்திக்க போனால், அல்லது அந்த போர்டு அடித்திருக்கிற ஒரு இடத்திலே போய்த்து நான் அமர்ந்திருந்தால் என்னை எப்படி பார்ப்பார்கள், என்னை பைத்தியம் என்று நினைத்து விடுவார்களோ என்று சொல்லி நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட உளவியலாளரை சில நேரம் வைத்தியசாலையிலையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கிளினிக் சென்டர்லையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு சேவை நிலையத்திலேயோ சந்திப்பதை தவிர்த்து கொள்கின்ற மனிதர்கள் இருப்பார்கள். அப்ப எங்களுக்குள் எங்களுடைய இது இன்னும் அந்த அவேர்னஸ்ல இருக்கிற குறைபாடுகள், விழிப்புணர்வில் இருக்கிற குறைபாடுகள். ஆனால் இதே நீங்கள் மேற்கத்திய நாட்டை எடுத்துக்கொண்டால் இது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஒரு மென்டல் ஹெல்த் கிளினிக்கு போவது, ஒரு உளவியலாளரை சந்திப்பது, ஒரு உளவள துணையாளரை சந்திப்பது, ஒரு உளநல மருத்துவரை சந்திப்பது என்பது சர்வசாதாரணமான ஒரு விஷயம், ஒரு சாதாரணமான வைத்தியரை சந்திப்பது போன்ற ஒரு விஷயம். ஆனால் எங்களுடைய நாட்டில் இருக்கிற மிஸ்கன்செப்ஷன், ஒரு தவறான புரிதல், அல்லது இன்னும் மெச்சூரிட்டி லெவல் இன்னும் வரவில்லை என்கிற ஒரு நிலைமை,
அல்லது உளவியல் சார்ந்த விஷயங்களிலே நாங்கள் 2004க்கு பிறகுதான் இன்னும் இந்த நாட்டிலே வந்து உளவியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய வியாபகமாக இருக்கிறது. வியாபகத்தன்மை இன்னும் போதாமல் இருக்கிறது. அவேர்னஸ்ல இருக்கிற குறைபாடு காரணமாக இன்னும் அந்த மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் சரியாக கம்யூனிட்டிக்கு போய் செய்வதிலே சில தடைகளும் குறைபாடுகளும் இடைவெளிகளும் இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு தான் இப்போது எங்களுக்கு இருக்கிற அடுத்த டார்கெட்டாக நாங்கள் பார்க்கலாம். ஆம்நேர்களே, அந்த வகையில் எடுத்து நோக்கும் பொழுது இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருந்தார் உளவள சிகிச்சையாளர் கலாநிதி லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். அவர் பல்வேறு விடயங்களை எமக்கு தெளிவுபடுத்தி இருந்தார். உள ஆரோக்கியம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, ஒருவர் உளநலன் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது அவரை எவ்வாறு கண்டறிந்து கொள்வது, அதே போன்று அவருடைய அந்த மன எழுச்சி நிலைகளை எவ்வாறு முகாமை செய்து கொள்வது என்பது தொடர்பிலான பல்வேறு விடயங்கள். அதே போன்று நம்முடைய எதிர்கால சந்ததியினராக இப்பொழுது பாடசாலைகளில் இருக்கின்ற மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் காணப்படுகின்ற அந்த இடைவெளியை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பிலான ஒரு தெளிவுபடுத்தலை வழங்கியிருந்தார். உங்களுக்கு முடிய நன்றிகள். ஆம்நேர்களே, அந்த வகையில் மற்றும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.